විශ්‍රාමික මේජර් ජනරාල් තුවාන් සුරේෂ් සැලේ යන අය 2000 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேக்கு எதிரான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். சுரேஷ் சலே ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய கடும் போக்காளர்களை வழிநடத்தினார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வலுவான சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேவாலயங்களில் தகவல்களை திரட்டி சுரேஷ் சலே ஈஸ்டர் தாக்குதல் நடத்துவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னதாக சுரேஷ் சலே 4 முஸ்லிம் நபர்களை தாக்குதலுக்குள்ளான தேவாலயங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக நீர்கொழும்பில் உள்ள தேவாலயங்களில் இவ்வாறான விவரங்கள் திரட்டப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. IS தொடர்பு மற்றும் மறைந்திருக்கும் சந்தேக நபர்களை இந்த தகவல்களை திரட்டிய பிரதான சந்தேக நபரை சாட்சியாளர் ஒருவர் அடையாளம் கண்டுள்ளார். அடையாளம் காணப்பட்ட அந்த நபர் IS தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர் என்பதும் தாக்குதலின் பின்னர் அவர் தலைமறைவாகி உள்ளதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பானதுர பகுதியைச் சேர்ந்த ஒரு புலனாய்வு தகவல் வழங்குனர் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனினும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் அந்த தகவலை முற்றிலும் உதாசீனம் செய்துள்ளனர். மேலும் தகவல் வழங்கிய அந்த நபரை சட்டவிரோதமான முறையில் நீண்ட காலம் தடுத்து வைத்திருந்த பின்னர் விடுதலை செய்துள்ளனர். அதன் பின்னர் சுரேஷ் சாலே அந்த நபரை கொழும்பு களதாரி ஹோட்டலுக்கு அழைத்து அவரிடம் மன்னிப்பு கோரியுள்ளமை குறித்த தகவல்களும் தற்போது கிடைத்துள்ளன. அசாத் மௌலானா சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் சுரேஷ் சாலே இந்த தாக்குதலுக்கு தேவையான பின்னணியை திட்டமிட்ட அடிப்படையில் உருவாக்கி கொடுத்துள்ளார் என்பதும் நிரூபணமாகியுள்ளது. சுரேஷ் சலே மீதான குற்றச்சாட்டுக்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியமை, பல உயிர்களை காவு கொண்டமை, நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தமை மற்றும் இனங்களுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றுவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுக்கள் சலே மீது சுமத்தப்பட்டுள்ளன. அத்துடன் தாக்குதலுக்கு முன்னரும் பின்னரும் இது தொடர்பான முக்கிய தகவல்களை அவர் மூடி மறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ் சலே குற்ற செயல்களில் ஈடுபட்டமை அம்பலமாகியுள்ளதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். මුදාහැරීමෙන් පසු තුවාන් සුරේෂ් සැලේ යන අය එම බුද්ධි තොරතුරුකරු කොළඹ ගලදාරි හෝටලයට ගෙන්වාගෙන ඔහු හමුවී ඔහු සමග කරුණු සාකච්ඡා කර පසුව ඔහුගෙන් සමාව අයද සිටි බවට මේ වෙනකොට අනාවරණය වෙලා තියෙනවා. විමර්ශනයට අදාළව පැමිණිට විෂය මූලික වූ මොහමඩ් මීලාර් මොහමඩ් හන්සීර්නෝත් අසාත් මවුලානා යන අය විසින් බ්‍රතාන්‍ය චැනල් 4 නාලිකාවේ වැඩසටහනේදී හෙළිව කරන ලද කරුණු අනුව තුවාන් සුරේෂ් සැලේ යන අය විසින් පාස්කු බෝම්බ ප්‍රාර්මාලාව එල්ල කිරීමට අවශ්‍ය පසුබිම් සැලසුම් සාගතට සකස් කර බව තහවුරු වෙලා තියෙනවා. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போது எலி, கரப்பான் பூச்சி ஓடுகின்றன என்று எவரும் குறிப்பிடவில்லை. தாய், மனைவி என்று எவரும் வரவில்லை. கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்ததன் பின்னர் கலக்கமடைந்து அனைவரும் வெளியில் வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு திணறுகிறார்கள். சுரேஷ் சலேவுக்காக இவர்கள் என்று ஒன்றிணையவில்லை. எப்படியாவது போராடி விசாரணைகளை சலேவுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மேல் சென்றால் பிரதான சூத்திரதாரி வெளிப்படுவார் என்பதை இவர்கள் நன்கு அறிவார். இன்னும் ஓரிரு மாதங்களில் உண்மை வெளிவரும். திணறுபவர்கள் திணறட்டும், மக்கள் தெளிவாக உள்ளார்கள் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அவசரகால சட்ட தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலேயின் மனைவியான மனோரி சலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். சுரேஷ் சலேவுக்கு எதிராக அமுல்படுத்தப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவை உடனடியாக ரத்து செய்யுமாறு அந்த கடிதத்தின் மூலம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சுரேஷ் சலேயை தடுப்பு காவலில் வைப்பது தொடர்பான நீதவான் நீதிமன்ற நடவடிக்கைகள் கடந்த மே 20 கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது நீதிமன்ற உத்தரவுக்கமைய தயாரிக்கப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை கிடைத்ததாக அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த சட்ட வைத்திய அதிகாரியின் முடிவுகளின் மூலம் தடுப்பு காவலில் இருந்தபோது தனது கணவர் அனுபவித்த உடல் மற்றும் மனரீதியான சித்திரவதைகள் தொடர்பாக அவர் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலேவுக்கு எதிராக அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு முரணான வகையில் நடத்தப்படும் விதம் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் அக்கட்சி மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: சுரேஷ் சலே நடத்தப்படும் விதம் குறித்து நேரில் ஆராய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்றை அனுப்புவது பொருத்தமானதாகும். இந்த விவகாரத்தில் உள்ள ஆபத்தான பின்னணியை தமது கட்சி அவதானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அந்த அறிக்கை, சுரேஷ் சலே நடத்தப்படும் இத்தகைய விதம் சாதாரணமாக ஒன்றாக மாற்றப்பட்டால் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சி
குழுக்களுக்கும் இதே நிலைமை அமுல்படுத்தப்படலாம் என்றும் அது மிகவும் ஆபத்தானதொரு போக்காகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலவுக்கு எதிராக எடுக்கப்படும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு இணங்க அமைந்திருக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அரசாங்கம் செயற்படும் விதம் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் தீவிரமாக அவதானித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த ஒவ்வொரு பாடசாலையின் தற்போதைய நிலை குறித்தும் விரிவான அறிக்கை ஒன்றை வாரத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு உத்தியோகத்தர்களுக்கு பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய ஆலோசனை வழங்கினார். தோட்டப்புற பாடசாலைகள் தொடர்பில் ஜூன் 9 பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். டித்வா சூறாவளியால் தோட்டப்புற பாடசாலைகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள், அதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், காணி தொடர்பான பிரச்சினைகள், ஆசிரியர் வெற்றிடங்கள், பாடசாலை அபிவிருத்தி மற்றும் மீள் நிர்மாண பணிகள் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. ஊவா, சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களில் சூறாவளியினால் முழுமையாக அல்லது பகுதியளவில் சேதமடைந்த மற்றும் இடம்பெயர வேண்டியுள்ள பாடசாலைகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மீள கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் முறையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இதன்போது சுட்டிக்காட்டினார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர், சூறாவளியின் பின்னர் மாகாண சபைகள் ஊடாக பல்வேறு தகவல்களை பெற வேண்டியுள்ளது. அமைச்சின் அதிகாரிகள் இது குறித்து விழிப்புணர்வுடன் செயற்பட்டு துல்லியமாக தரவுகளை சேகரிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவர்களை வேறு பாடசாலைகளில் இணைத்தவுடன் அனைத்தையும் முடிந்துவிட்டதாக கருத இயலாது. அந்த மாணவர்கள் முறையாக பாடசாலைக்கு வருகை தருகிறார்களா, கல்வி கற்கின்றார்களா மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் என்ன என்பது குறித்து பின்தொடர கண்காணிப்பு அவசியம். சில பாடசாலைகளில் மாணவர்கள் இணைக்கப்பட்டாலும் அவர்கள் அங்கு செல்லவில்லை என அறிய கிடைக்கிறது. அப்பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறியுங்கள். அதேபோல தற்காலிக பாடசாலைகளை அமைப்பதிலும் விரைவாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். தோட்டப்புற பாடசாலைகளுக்கென பிரத்யேகமாக உத்தியோகத்தர்கள் உள்ளனர். அவர்களுடன் ஒருங்கிணைந்து துல்லியமான தரவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மாகாண கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மாகாண சபை அதிகாரிகளை இதன்போது முறையாக ஒருங்கிணைக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் நீங்களும் இந்த விடயங்களில் தலையிட வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவித்தார். உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் கூட்டம் ஒன்று கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த, வர்த்தக வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் ஆகியோரின் தலைமையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. எதிர்காலத்தில் உலகளவில் ஏற்படக்கூடிய எல் நினோ நிலைமை காரணமாக இலங்கைக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமாயின் அதனை எதிர்கொள்வதற்கென எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான ஆயத்தங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் எல் நினோ நிலைமையினால் விவசாயத்துறை ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. எதிர்வரும் சிறுபோகத்திற்கு தேவையான நீரை நீர்த்தேக்கங்களில் சேமித்து வைத்தல் மற்றும் குடிநீரை பாதுகாப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அது குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குமாறு அமைச்சர் வசந்த சமரசிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இது குறித்து மேலும் கலந்துரையாடுவதற்காக உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் விசேட கூட்டம் ஒன்றை எதிர்வரும் நாட்களில் நடத்துவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டதுடன் எல் நினோ நிலைமையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக திட்டங்களை தயாரித்து அன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு கமத்தொழில் அமைச்சு, கமத்தொழில் திணைக்களம், மகாவலி அதிகார சபை, நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட துறைசார் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. டித்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு யுத்த நிலைமைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட சவால்களுக்கு முகம் கொடுத்ததை போன்றே வெளிப்புற சவாலான இந்த உலகளாவிய நிலைமைகளையும் சிறந்த முறையில் கையாள்வதற்கான திட்டங்கள் காணப்படுவதாகவும் அது குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர்கள் இங்கு சுட்டிக்காட்டினர். இங்கு இயற்கை அனர்த்தங்களை ஒருபோதும் கணிக்க முடியாது என்றும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் முகம் கொடுப்பதற்காக முன்கூட்டியே திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் சுட்டிக்காட்டினார். சிறுபோகத்திற்கான உர விநியோக நிலைமையை மீளாய்வு செய்தல், பெரும்போகத்திற்கான உர இறக்குமதி மற்றும் விநியோக தயார் நிலை குறித்த உர நிறுவனங்களுடனான கலந்துரையாடல் கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. உர இறக்குமதி மற்றும் விநியோகம் தொடர்பாக உர நிறுவனங்களின் தயார் நிலை குறித்து இதன்போது கேட்டறிந்த ஜனாதிபதியின் செயலாளர் அதற்காக அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்தும் ஆராய்ந்தார். பெரும்போகத்திற்கு எவ்வித தட்டுப்பாடுமின்றி உரிய முறையில் உரங்களை வழங்குவதற்காக உர இறக்குமதி மற்றும் விநியோக செயல்முறைகளை கால அட்டவணையின்படி மேற்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்து இங்கு விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் பெரும்போகம் ஆரம்பமாகும் போது விவசாயிகளுக்கு உரிய முறையில் உரங்களை விநியோகித்தல் மற்றும் உர இறக்குமதியின் போது உலக சந்தையில் உர விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இவ்விடயங்களை கருத்தில் கொண்டு உர இறக்குமதி செய்வதற்கான திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கும் ஜூலை மாத ஆரம்பத்தில் அதன் முன்னேற்றத்தை ஆராய்வதற்கும் இங்கு அனைத்து தரப்பினரும் இணக்கம் தெரிவித்தனர். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மேலதிக செயலாளர் ஜானகி அமரதுங்க உள்ளிட்ட அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்.
ஒவ்வொரு நாட்காட்டி மாதத்திலும் இலங்கைக்கு ஏற்றுமதி வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் அனைத்து பொருட்களின் ஏற்றுமதியாளர்களும் அந்த வருமானத்தில் எஞ்சிய தொகையை அடுத்த 10 மாதத்தின் 10ஆம் தேதிக்கு முன்பதாகவே அல்லது அன்றைய தினத்திற்குள்ளோ கட்டாயமாக இலங்கை ரூபாவாக மாற்ற வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி உத்தரவிட்டுள்ளது. ஏற்றுமதியாளர்கள் தங்களுக்கு கிடைத்த ஏற்றுமதி வருமானத்தை மத்திய வங்கியினால் அனுமதிக்கப்பட்ட குறிப்பிட்ட கொடுப்பனவுகளுக்காக மாத்திரம் பயன்படுத்திய பின்னர் எஞ்சியிருக்கும் தொகையை இவ்வாறு உள்நாட்டு நாணயமான இலங்கை ரூபாவாக மாற்ற வேண்டும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பின்வரும் விடயத்தை புத்த சாசன மத மற்றும் கலாச்சார கௌரவ அமைச்சர்களின் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். ஹஜ் என்பது ஒவ்வொரு முஸ்லிமினதும் வாழ்நாள் கனவாகும். இது ஆயிரக்கணக்கான முஸ்லிம் மக்களின் ஈமானுடனும் அவர்களது வாழ்நாள் கனவுடனும் தொடர்புடைய ஒரு கடமையாகும். இது வெறுமனே ஒரு சுற்றுலா பயணம் அல்ல. ஒவ்வொரு முஸ்லிமும் தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது நிறைவேற்ற வேண்டும் என்று ஏங்கும் ஒரு மகத்தான வணக்கமாகும். பல ஆண்டுகள் உழைத்து சேமித்த பணத்தையும் எண்ணற்ற தியாகங்களையும் அர்ப்பணித்து அல்லாஹ்வின் விருந்தினராக புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக முஸ்லீம்கள் பயணிக்கின்றனர். ஹஜ்ஜின் நாட்கள் என்பது இறைவனை நினைத்து வணக்கங்களிலும் பிரார்த்தனைகளிலும் பாவ மன்னிப்பு தேடுவதிலும் கழிக்கப்பட வேண்டிய ஒரு அரிய தருணங்களாகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஆண்டு பல ஹாஜிகள் தங்களது நேரத்தை வணக்கங்களிலும் பிரார்த்தனைகளிலும் செலவிடுவதற்கு பதிலாக அடிப்படை வசதிகள், உணவு, தங்குமிடம், கழிப்பிடம் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் தொடர்பான பிரச்சனைகளில் வீணடிக்க நேரிட்டதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். விமான நிலையத்தில் வைத்து வந்து இறங்கியவுடன் இது தொடர்பாக பல ஹாஜிகளுடைய நேரடி இதுகளை நாங்கள் பார்த்தோம். எனவே ஹாஜிகளின் நலனும் அவர்களுக்காக மேற்கொள்ளப்படும் ஏற்பாடுகளும் மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படை தன்மையுடனும் கையாளப்பட வேண்டிய ஒரு அமானிதமாகும். கடந்த ஆண்டு கௌரவ அமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே எந்த ஒரு முறைப்பாடும் இல்லாமல் அந்த பணியை அமைச்சர்கள் செய்து முடித்தார்கள். 2026ஆம் ஆண்டுக்கான ஹஜ் ஏற்பாடுகளில் பல்வேறுபட்ட முரண்பாடுகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் வெளிப்பட்டுள்ளன. மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, சார் ஆலய காணையில் சார் மீன்பிடித்துறை அமைச்சரே காணையில் அண்மைய தினம் ஒன்றில் வடமராட்சி பகுதியில் ஏழை மீனவர்கள் 2 கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயிருப்பது தொடர்பான விடயம் தாங்கள் நன்றாக அறிந்தது ஒன்றாகும். அதன் அடிப்படையில் கடல் தொழில் அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணத்தின் ஒரு அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் என்ற விதத்திலும் தங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பொறுப்பான பதில்களை கூறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தயவுசெய்து கம்பி கட்டுகின்ற கதைகளை சொல்ல வேண்டாம். முதலாவது கேள்வி, வடமராட்சி பருத்தித்துறையில் காணாமல் ஆக்கப்பட்ட 2 மீனவர்களின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, இந்த 2 மீனவர்களும் காணாமல் ஆக்கப்பட்ட திகதி என்ன? மூன்றாவது கேள்வி, அன்றைய தினம் தங்களுக்கு 2 மீனவர்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதா? நான்காவது கேள்வி, ஆமனில் இந்த 2 மீனவர்கள் தொடர்பாக அன்றைய தினம் முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்ட தினம் அன்று தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அஞ்சாவது கேள்வி, காணாமல் ஆக்கப்பட்ட தினத்திற்கு அடுத்தடுத்த நாட்கள் மீனவர்கள் தொடர்பாக கடற்படை ட்ரோன்கள் மூலம் பருத்தித்துறை கடற்பரப்பிலும் அதே நேரம் வடமராட்சி கடற்பரப்பிலும் தேடியதாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சொல்லியிருந்தவர். சார், யாழ்ப்பாணத்தினுடைய கடற்பரப்பு இலங்கையை விட 8 மடங்கு. ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்கள் ஊடகம் ஒன்றை தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் கொழும்பிலிருந்து எப்போது அந்த ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு பருத்தித்துறையை வந்தடைந்தது? அவ்வாறு 400 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இலங்கை கடற்படையிடம் உண்டா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு போகிறது கூட அவ்வளோ 400 கிலோமீட்டருக்கு ட்ரோன் இல்லை. கொழும்புல இருந்து என்ன வடமராட்சி கடற்படையில் வடமராட்சியில் வந்து கடற்படையும் நேவியும் 2ம் சேர்ந்து எப்படி தேடினான்னு கேட்க விரும்புகிறேன். ஆறாவது, இந்த தேடுதலில் இலங்கை கடற்படை வானூர்திகளும் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டதாக தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அவ்வாறான எந்த ஒரு தேடுதலும் பொறுப்பாக தங்களால் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. அவ்வாறு தேடப்பட்டிருந்தால் எத்தனை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன? எந்தெந்த நாட்களில் இவை சேவையில் தேடுதலுக்காக ஈடுபட்டிருந்தன?
இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. அவரது மறைவு திரையுலகினரையும் ரசிகர்களையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 1977 ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாரதிராஜா தமிழ் சினிமாவுக்கு புதியதொரு இலக்கணத்தை எழுதினார். அவரை பெரும்பாலும் ஸ்டூடியோவுக்கு உள்ளேயே முடங்கி கிடந்த கேமராவை கிராமத்து வயல்வெளிகளுக்கும் மண் வாசனைக்கும் கொண்டு சேர்த்தார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா என அவர் இயக்கிய அத்தனை திரைப்படங்களும் தமிழ் சினிமாவின் மைட்கற்களாக அமைந்தன. என் இனிய தமிழ் மக்களே என்று அவரது குரல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அவரது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய பத்மஸ்ரீ விருது வழங்கிய மத்திய அரசு அவரை கௌரவித்தது. இது தவிர பல தேசிய மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார். பல முன்னணி நட்சத்திரங்களையும் இயக்குநர்களையும் அறிமுகப்படுத்திய ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தார். தமிழ் சினிமாவில் கோலோச்சிய பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா உள்ளிட்ட பலரும் பாரதிராஜாவின் பட்டறையிலிருந்து வந்தவர்களே. அண்மை காலமாக பல்வேறு திரைப்படங்களில் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் தனது முத்திரையை பதித்தார். கடந்த சில நாட்களாக கடும் உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த பாரதிராஜா இன்று அதிகாலை காலமானார். அவரது மறைவு செய்தி திரையுலகினர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அவரது பிரிவால் துயரும் திரையுலகத்தினருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்திய ஏ அணிக்கு எதிராக நடைபெற்ற முத்தரப்பு தொடரின் முதல் ஒருநாள் போட்டியில் கடைசி வரை வெற்றி வாய்ப்பினை கொண்டிருந்த இலங்கை ஏ அணி 8 ஓட்டங்களால் தோல்வியை தழுவியது. இலங்கை, இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் முத்தரப்பு தொடரில் விளையாடுகின்றன. தொடரின் முதல் போட்டியில் இலங்கை மற்றும் இந்தியா பல பரீட்சை நடத்தின. தம்புள்ள ரங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்தியா அணி 277 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இந்திய அணி முதல் 3 விக்கெட்டுகளை 69 ஓட்டங்களுக்கு இழந்து தடுமாறிய போது திலக் வர்மா மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகியோர் சிறந்த இணைப்பாட்டம் ஒன்றை பெற்றுக் கொடுத்து அணியின் ஓட்ட எண்ணிக்கையை அதிகரிக்க உதவினர். ருத்ராஜ் கெய்க்வாட் 101 ஓட்டங்களையும் திலக் வர்மா 60 ஓட்டங்களையும் பெற்று அணியின் ஓட்ட எண்ணிக்கையை அதிகரிக்க உதவினர். இறுதியில் ஆயுஷ் பதோனி 24 ஓட்டங்கள் மற்றும் சூர்யான் சேட்ஜே 26 ஓட்டங்களையும் விளாசியிருந்தனர். இலங்கை அணியின் பந்துவீச்சில் முகமது சிராஸ் 2 விக்கெட்டுகளை அதிகபட்சமாக வீழ்த்தினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணிக்காக நிரோஷன் டிக்வெல்ல 47 ஓட்டங்களையும் அவிஷ்க பெர்னாண்டோ 45 ஓட்டங்களையும் பெற்று 93 ஓட்டங்களை முதல் விக்கெட்டுக்காக பகிர்ந்தனர். எனினும் இவர்கள் இருவரும் அடுத்தடுத்த ஆட்டம் இழக்க இலங்கை அணி தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழக்க தொடங்கியது. எனினும் அணித்தலைவர் சஹான் ஆராச்சிகே மற்றும் சதீர சமரவிக்ரம் ஆகியோர் சிறந்த இணைப்பாட்டம் ஒன்றை வழங்கி அணியை வெற்றியை நோக்கி நகர்த்தினர். துரதிர்ஷ்டவசமாக சதீர சமரவிக்ரம 46 ஓட்டங்களுடன் வெளியேறினார். இறுதி வரை போராடிய சஹான் ஆராச்சிகே 74 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அணிக்கு 17 பந்துகளில் 16 ஓட்டங்கள் தேவை என்ற நிலையில் ஆராச்சிகே ஆட்டமிழந்தமை அணியின் வாய்ப்பை மோசமாக்கியது. இந்த 16 ஓட்டங்கள் பெறுவதற்கிடையில் இலங்கை அணி 4 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியமை குறிப்பிடத்தக்கதாகும்.